அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். குருபெயர்ச்சி பலன் 2020-2021. கும்பராசிக்கு இந்த குரு பகவான் எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பாருன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலான சிவன் சார் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமசிவாய. காலபுருஷ தத்துவத்தின்படி 11வது ராசியாக குறிக்கப்பட்டிருக்கும் கும்பராசி நேர்களுக்கு குரு பகவான் இதுவரைக்கும் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்தார். அப்ப இந்த ஐப்பசி மாதம் 30ஆம் தேதிக்கு மேல பெயர்ச்சி அடைந்து உங்க ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு விரைய குருவா மாறி இருக்கார். இப்ப இந்த விரைய குரு உங்களுக்கு சில வகையில கெடுபலங்களையும் கொடுக்கும், நன்மைகளையும் ஏற்படுத்தும். அப்ப உங்களுக்கு முன்னாடியே இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல வர்றதுனால விரயங்கள், அப்ப விரைய செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புண்டு. கொஞ்சம் இடமாற்றம் ஏற்படுத்தும், கொஞ்சம் பதவி மாற்றத்தோடைய கூடிய இடமாற்றங்கள் கூட ஏற்படுத்தும். இப்ப இந்த 7.5 சனி வேற உங்க ஜாதகத்துக்கு ஆரம்பிக்க போகுது. உங்க ராசிக்கு, உங்களுடைய கும்ப ராசிக்கு மார்கழி மாதம் 11ஆம் தேதிக்கு மேல சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி அடைந்து 7.5 சனி ஆரம்பிக்குது. அப்ப இந்த 7.5 சனி உங்களுக்கு கொஞ்சம் கெடு பலன்களை கொடுக்கும். ஆனா இந்த குரு அந்த 12ஆம் இடத்திலே இருக்கிறதுனால குருவோட சனி சேர்ந்து சுபிச்சமடைந்து குரு நீச்சமடைகிறதுனால நீச்சமடைந்த குரு சனியோட சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகமா மாறுறார். அப்ப இந்த குரு சனி கூட்டணி 7.5 சனியோடைய கெடுபலனை இந்த ஒரு வருடம் தடுக்கும். குருவோட சேர்ந்து இருக்கிற வரைக்கும் சனியால முழு கெடுபலன்களை செய்ய மாட்டார். அதனால சனி கொஞ்சம் நல்லதை கொடுப்பாருன்னு சொல்லலாம். குரு உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால விரயங்கள் சுப விரயமா நீங்க தான் மாத்திக்கணும். அதனால கொஞ்சம் விரயம் ஏற்படும். இடமாற்றம் உண்டு, இடமாற்றத்தால லாபம் உண்டு. சில பேருக்கு வெளிநாடு பயணங்களையும் வெற்றிகளை ஏற்படுத்தும். உங்க ராசிக்கு இதுவரைக்கும் குரு பகவான் 12ஆம் இடத்தை 11ல இருந்து 12ஆம் இடத்துல பயிற்சி அடைந்து உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தை பாக்குறார். 4 பாக்குறார். அப்ப அம்மாவுக்கு உடல் ரீதியா இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் நிவர்த்தி அடையும். ஒரு சொத்துக்கள் வாங்குறது விற்கிறதுல ஒரு சுபிச்சமான முடிவுகள் ஏற்படுத்தும். அசையும் அசையா சொத்துக்களில் லாபங்களை உண்டாக்கும். அதே போல உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல பாக்குறதுனால நோய்வாய்ப்பட்டவங்க, இந்த கும்பராசிக்காரங்க நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு நல்ல ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். உடல்ல நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். நோய்கள் நிவர்த்தி அடையும், கடன் நிவர்த்தி அடையும். ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு குறிக்கோளை ஏற்று நடக்கக்கூடிய காலங்கள் இந்த குருபெயர்ச்சி காலங்கள். இப்ப இந்த 6ஆம் இடத்தை பாக்குறதுனால சில நன்மைகளை இந்த குரு பகவான் கொடுக்கிறார். அதே போல உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தையும் பாக்குறார். அப்ப அவமானங்கள், பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். மனம் ஒரு ஜெயிக்கலாங்கிற ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். எப்படி இருந்தாலும் ஜெயிச்சுடலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்துறது இந்த குரு பகவான். ஒரு ராசிக்கு 8 பாக்குறார். அப்ப முயற்சி, புகழ், வெற்றி அமைப்புல ஏற்படுத்துவார். இப்ப ஓரளவு பார்க்கும்போது இந்த குரு பகவான் விரயத்திலேயே கொடுத்தாலும் சுப விரயமாவே ஏற்படுத்துவார்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய பரிகார பலனா குரு பகவான் நீச்சமடைகிறதுனால உங்களுக்கு சாய்பாபா, வள்ளலார், கிருபானந்த வாரியார், காஞ்சி பெரியவர் மாதிரியான தரிசனங்கள் செய்யறதும், சனீஸ்வர 7.5 சனி ஆரம்பிக்கிறதுனால நித்திய பிரம்மச்சாரி சிரஞ்சீவியான கடவுளான ஆஞ்சநேயர் பகவான் தரிசனம் செய்யறதும், சனீஸ்வரனுக்கு நெய்தீபமிட்டு வழிபாடு செய்யறதும், அதே போல காகத்திற்கு உணவிட்டு வழிபாடு செய்யறதும் கெடுபலங்களை குறைச்சி நல்ல பலன்களை உண்டாக்கணும். இது ஒரு பொது பலன். உங்களுடைய சுயஜாதக லக்ன இருப்பு பலன்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய நல்ல திசைகள் நடந்தா நல்ல பலன்கள் அதிகரிக்கும், கெடுபலங்கள் நடக்கும் போது பலன்கள் மாற்றமடையும் சொல்லி இருந்தாலும் உங்களுடைய குருபெயர்ச்சி பலன்கள் உங்க வாழ்க்கையிலும் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் முடிக்கின்றோம். நன்றி.